என்னது போட்டோவை பார்த்து படம் பேர் கண்டுபிடிச்சாதான் அந்த குங்கும பூவா? ஆமா, படம் பேர் என்ன? அந்த படத்துல பாத்திரம் கழுவுன ஆயா பேர் முத கொண்டு சொல்லுவேன்டா. ரெடியா? ரெடி. படம் பேரை சொல்றதுக்கு முன்னாடி இந்த பசரை அடிக்கணும். அப்புறம் பாக்குற நீங்க மறக்காம லைக் போட்டுருங்க. இதான் முத படம். தள்ளுப்பா அப்படி ஒரு படம் இருக்கு. இவன் வேற. ரெண்டாவது பா ஃபர்ஸ்ட் தள்ளுறான். தள்ளுறதுக்கு இங்கிலீஷ்ல புடிச்சேன். புஷ்பா. சரியான பதில். அட ஆமா, இது தெரியாம போச்சே. இனிமே பாரு. ரெண்டாவது படம் சூரியன் டை. சூரியன் டையா? ரெண்டாவது சூரியன் இல்ல, சன். கடைசியா டை. ஃபர்ஸ்ட் கத்துறது கத்தி சண்டை. வாங்கிக்கடா. கத்தி சண்டை. சரியான பதில். நான் கண்டுபிடிச்சதுடா அது. கடைசி படம் கா கா காக்கைக்கு சட்டை. ஓ, காக்கைக்கு சட்டையா? காக்கைக்கு சட்டை. தவறான பதில். தப்பா? அப்ப படம் பேரு காக்கைக்கு சட்டை இல்லையா? நான் ஒரு கூமுட்டை, எனக்கு தெரியும். காக்கி சட்டை. நான் அம்மா கிட்டே போட்டி போடுறேன். ஏமாத்திட்டேன். அப்புறம் இது உங்களுக்கான டாஸ்க். இது என்ன படம் கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்ல போட்டுட்டு போங்க. என்னது, நீ பண்ற 3 மேஜிக் ட்ரிக்க கண்டுபிடிச்சாதான் அந்த விக்ஷனரி பூவா? ஆமா, 3 ட்ரிக்கையும் சரியா கண்டுபிடிச்சாதான் என்கிட்ட உள்ள பூ. அண்டர்டேக்கருக்கே மேஜிக் சொல்லி கொடுத்த வேண்டாம் நானு. சீம்பும்பா. அப்ப ஆரம்பிக்கலாமா? பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் மேஜிக். எப்படி மேல போட்ட காயின் கீழே வந்துச்சு? ட்ரிக்கா சொல்லுங்க. ட்ரிக்கா எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காயினை கப்புக்கு பின்னாடி வச்சிருப்பான். அதை நம்மள்ட்ட காமிக்காம மேல இருந்து ஒரு காயினை போடும்போது பின்னாடி உள்ள காயினை ரிலீஸ் பண்ணுவான். அது நமக்கு மேல இருந்து போட்ட காயின் மாதிரி தெரியும். இதான் இதோட ட்ரிக். ஓ, ரெண்டாவது மேஜிக். பண்றா இந்த வாட்டி கண்டுபிடிச்சறேன். ஆமா இல்ல. பந்து எப்படி வந்துச்சு? அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அது தெரியாம தானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், அந்த கப்புக்கு பின்னாடி உள்ள ஓட்டையில இருந்து பந்தை பிடிச்சிருந்தேன். அதனாலதான் ஆட்டும் போது அந்த பால் விழுவல. கையெடுத்தோடனே அந்த பால் வந்துருச்சு. இதான் இதோட ட்ரிக். எப்படி இவனுக்கு இதெல்லாம் தெரியுது? இதான் கடைசி மேஜிக். இத கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு அந்த பூ. இல்லாட்டி 2 பேருக்குமே அந்த பூ கிடையாது. இத கண்டுபிடிச்சா அவன் ஜெயிச்சிருவானே. என்னடா திருப்பதி உண்டியலே கைக்குள்ள வச்சிருக்க? ட்ரிக்க சொல்லுங்க. இவன் வேற. தெரிஞ்சாதான் சொல்லிருவேனடா. எனக்கு தெரியும். அவன் கைக்கு பின்னாடி நிறைய காயின் வச்சிருந்தான். ஆனா நம்மள்ட்ட காமிச்சது ஒரே காயின் தான். அதை தேய்க்கும் போது பின்னாடி உள்ள ரிலீஸ் பண்ணிட்டான். இப்படிதான் அந்த ட்ரிக்க பண்ணான். ஸ்பைடர்மேன், நீ ஜெயிச்சிட்ட. ஜூஜூபிடா. எப்படி அந்த ட்ரிக் எல்லாம் கண்டுபிடிச்ச? எல்லாம் அந்த மேஜிக் புக்கால தான்டா. இதை வச்சுதானா? இதுல உள்ள எல்லா மேஜிக்கையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே மேஜிக் 100 கமெண்ட் போடுங்க. ஃபுல் வீடியோல பார்க்கலாம். என்னது, நீ சொல்ற அந்த 3 போட்டியில ஜெயிச்சாதான் நீல தாமரை பூவா? அப்படின்னா 3 மங்கீஸ் என்ன போட்டின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இந்த 3 பேர்ல யாராவது உங்க தள்ள கொட்டுவாங்க. அது யாரும் நீங்க தான் கண்ணை கட்டிட்டு கண்டுபிடிக்கணும். ரெடியா? கண்ணை கட்டுங்க. மாவனே மாட்னீங்கடா. இந்த வாங்க. கண்ணை கட்டுங்க. யாரா இருக்கும்? நம்பர் 2. தப்புடா. நம்பர் 1. ஸ்பைடர்மேன், நீ ஃபர்ஸ்ட் லெவல்ல ஜெயிச்சிட்ட. எப்படா? என் தலையில தடவை இந்த எண்ணெய் அவன் கையில இருந்துச்சு. அதை வச்சு தான்டா கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது லெவல் நான் கொடுத்திருக்க ஹெட்போனை காதுல மாட்டிக்கங்க. எதுக்கு மாட்ட சொல்றேன்? உங்க ஹெட்போன்ல ஃபுல்லா சவுண்ட் ஏத்திடுவேன். உங்க முன்னாடி ஒருத்தன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டார்ட். இப்போ என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி இவன் எப்படி நம்மள திட்டுறான்? ரோஜா பூ மாலை. பென்டெக், நீ ரெண்டாவது ரவுண்ட்ல ஜெயிச்சிட்ட. எப்படா கரெக்டா சொன்ன? நான் போட்டிருந்தது அவனோட இயர்போன் இல்லடா, என்னோட ஒர்க் ஆகாத இயர்போன். கடைசி லெவல் லெமன் அண்ட் ஸ்பூன். யார் தான் முதல்ல போய் அந்த கல்லை தொடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஹெட்போன் அந்த பூ. ஸ்டார்ட். தொட்டுருவோம். இப்போ பாரா. ஜெயிச்சிட்டேன். ஸ்பைடர்மேன், நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு தான் அந்த பூ. என்கிட்டே வா. டேய், எப்படா ஸ்பூனை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேகமா ஓடுன? ஸ்பூனை லெமனை ஒண்ணா ஒட்டிட்டேன்டா. வரட்டா? என்னது, அந்த வெள்ளை தாமரை வேணா சப்வே சர்ஃபர்ஸ்ல அதிக காயின் கலெக்ட் பண்ணணுமா? காயினை கலெக்ட் பண்றது எனக்கு கை வந்த கனடா. நீ கேம சீக்கிரம் ஆரம்பி. மேப்போட ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சு மேப்போட எண்ட்ல முடிக்கணும். ரெடி 3 2 உசைன் போல்ட்டுக்கே ஓட சொல்லி தந்த வேண்டானா? 1 கோ. இப்ப பாரு. நல்ல வேளை எவனும் பார்க்கல. 1 2 3. இருடா வரேன். காயின்ல கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. என்ன காயின்ல வேற எங்கேயோ போகுது? மேக்னெட் பவர்ரா. இதுவுமா? ஏலியன் பையா, இங்க பாரு. காந்தத்தை வச்சு எல்லா காயினையும் எடுக்கிறானே. காயின் வந்துகிட்டே இருக்கும். என்ன நின்றுச்சு? காந்த பவர் முடிஞ்சிருச்சா? பேச்சா பேசுன முடிஞ்சா? காயின் வேற அவனை விட நம்மள்ட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கே. இப்ப என் ஆட்டத்தை பாடுறா செலந்தி பயல. இப்ப ஒரு காயின் எடுத்தா ஒரு காயின் போனஸ். நமக்கு மேல அவனால காயின் எடுத்துருக்க முடியாது. எடி 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 எடி.
அவ்வளவுதான் 2x பூஸ்ட் முடிஞ்சு. இப்படி விட்டாம ஜெயிச்சிருவானே. இப்ப என்ன பண்றது? செத்தடா. இப்ப இதை வச்சு உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. காமி அவனை புடி. இனி தனியாவே காயின் எடுக்க வேண்டியதான். பின்னாடியே வருதே. இவன் என்ன நமக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கான்? டைகர் பிஸ்கட் வாங்கி தரேன் விட்டுரு. இன்னைக்கு விடாது போலயே இது. பெண்டர் நீ ஜெயிச்சிட்ட. ஒரு வழியா முடிஞ்சிச்சு. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் அந்த நாயை என்னை துரத்த வைக்கலாம், நான் இவ்வளவு வேகமா இவ்வளவு காயினை கலெக்ட் பண்ணிருக்க முடியாது. வரட்டா? எல்லாம் நேரம். என்னது, நீ குடுக்குற அந்த 3 பலூன் போட்டியில ஜெயிச்சாதான் அந்த லாவெண்டர் பூவா? ஆமா, பலூன் தானே. ஊதி கொடு, உடைச்சிட்டு பூவை வாங்கிட்டு போறேன். ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாலாம் இருக்காது. கையை பின்னாடி கட்டிக்கிட்டு எதிராளியோட பலூனை காலாலே உடைக்கணும். ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். அதுக்குள்ளே உன் பலூன் உடஞ்சிருச்சு பாருடா. உடைஞ்சிருச்சா? நல்லா தானே இருக்கு. இப்போ உடைய போறத சொன்னேன்டா. அடச்சே, பென்டன் நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்ட. இப்படி ஏமாத்தி ஜெயிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அத நீ சொல்ற பத்தியா? அதான்டா எனக்கு வெக்கமா இருக்கு. ஸ்டார்ட். இப்போ உடைக்கிறேன்டா. இப்போ என்ன பண்ணுவ? சேஃப்டி. ஆமாடா. பல்லு விலைக்கு 10 வருஷம் ஆச்சுடா. இந்த ரவுண்டுல ஸ்பைடர்மேன் ஜெயிச்சுட்டு அடுத்தது கடைசி ரவுண்டு. வாயா காவாயாடா அது? இந்த நாத்தனாருது. அவ்வளவு அடிக்குது. என்னாலே முடியல. ஸ்டார்ட். இப்ப வாடா. இத வரேன்டா. எப்படி ஜெயிச்சேன் பாத்தியா? பென்டன் நீ ஜெயிச்சுட்ட. எது அவனா? யாரு கிட்ட? டேய் நான் தானடா உடைச்சேன். நீ உடைக்கிறதுக்கு முன்னாடி என் வாயில வச்சிருந்த ஊசியை வச்சு ஓம்பல்னு உடைச்சிட்டேன்டா. வரட்டா? என்னது, இந்த உலகத்தை யார் ஃபர்ஸ்ட் சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் ஒன்ட்டு உள்ள தாளம்பூவா? ஆமா, பாக்குற நீங்க மறக்காம லைக் போட்டுருங்க. எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் போட்டுருங்க. அப்ப எக்ஸலரேட்ட போட்டுற வேண்டியதான். இப்ப பாருடா எப்படி 2 நிமிஷத்துல உலகத்தை சுத்தி வரேன்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். இப்பதான் வரியா? அவனுக்கே தோத்து போயிடும்னு தெரிஞ்சிருச்சு போல, அதான் போகாம இருக்கு. ஃபர்ஸ்ட் போட்டியில வின் பண்ணதே ஸ்பைடர்மேன். அவனா? எப்படி? அவன் சொன்னது உலகத்தை சுத்தி வரணும் தான். ஆனா எந்த உலகம்னு சொல்லல. அதனாலதான் உலக உருண்ட பொம்மையை வச்சு சுத்தி வந்தேன். அட பாவி. அடுத்த போட்டி என்ன? 5 நிமிஷத்துல 1000 பேர்கிட்ட ஹாய் சொல்லணும். அவ்வளவுதானே? 5 நிமிஷத்துல 1000 பேர்கிட்ட என்ன 2000 பேர்கிட்ட சொல்லிட்டு வரேன்டா. இவன் வேற. ஹாய் 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 ஹாய். 1000 பேருக்கு ஹாய் சொல்லியாச்சு. ஸ்பைடர்மேன் நீ ஜெயிச்சிட்ட. யாருகிட்ட? டேய் ஏன் வந்தாது? எப்படிடா எனக்கு முன்னாடி அவ்வளவு பேருக்கு ஹாய் சொன்ன? என் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு லைவ் போட்டேன்டா. ஒரே நிமிஷத்துல 1000 பேர் பார்த்தாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டேன். வரட்டா? என்னது, அந்த செந்தூர பூவேன்னா சின்ன குழந்தை பேசுறத கண்டுபிடிக்கணுமா? செந்தூர பூவே, செந்தூர பூவே, அந்த பூவை கொடுத்துரு. ரெடியா? ரெடி. முத வார்த்தை டாயி. டாயியா? டாகியா? டாகினா நாய். நாயின்னு ஒன்னே தான்டா திட்டுது. டாகி. 2 பேருமே தப்பு. அது டாகி இல்ல டாடி. டாடியா? அடுத்த வார்த்தை சாக்கி. சாச்சி. சாச்சினா ஒருவேளை சாக்கி சான் பொம்மை சொல்லுதோ? சாக்கி சான் பொம்மை. ஏய், ஜாக்கினா ஜாக்கி கம்பெனி சட்டியை சொல்லுதுடா. இது கூட தெரியாம ஜாக்கி சட்டி. 2மே தப்பு. சாக்கினா சாக்லேட். கடைசி ரவுண்டு. அஞ்சு பச்சாச்சு தாச்சு ஜெயித்தா. என்ன பாகுபலி வில்ல மாதிரி பேசுது? இவன் வேற. பாப்பா ஒன்ஸ் மோர். ஓ A+B+C ஃபார்முலா கரெக்ட்னா அப்போ இதுவும் கரெக்ட். அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா, இங்க ஸ்ட்ரைட்டா பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா 3வது வீதியில 7வது சதுல கருப்பசாமி என்ன கடை இருக்கும். அந்த கடையில 7வது பாக்ஸ்ல 5 ஸ்டார் சாக்லேட் இருக்கான். அதான் இந்த பாப்பா கேக்குது. கரெக்ட். ஸ்பைடர்மேன் நீ ஜெயிச்சிட்ட. யாருக்கிட்ட? டேய் எப்படா இத கரெக்டா சொன்ன? கரெக்டா சொன்னது நான் இல்லடா, அவங்க அம்மா. குழந்தைங்க பேசுறது அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும். அதனாலதான் அவங்க அம்மாவுக்கு போன் போட்டு வச்சிருந்தேன். வரட்டா? என்னது, பாம வெடிக்க விடாம டிஃப்யூஸ் பண்ணாதான் உன்கிட்ட உள்ள ஊமத்தான் பூவா? அதுடா குடுக்குற போர்டு பாபா டிஃப்யூஸ் பண்ணணும். தலைவர் திமிங்கலம் கேம் பண்ணி ஆரம்பி. பாம நான் முடிக்கிறேன். ஒத பாப். பாம் இங்க இருக்கு. ஆகா, 1 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுமா? முடிச்சிருவோம். என்ன இதுல இவ்வளவு ஒயர் இருக்கு? ஒயரை கட் பண்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இதோட பெட்டர் ஐடியா இருக்கு. ஆகா, டைம் வேற முடிய போகுது. படத்துல எல்லாம் சிவப்பு ஒயர் தான் கட் பண்ணுவாங்க. நம்மளும் அதே கட் பண்ணிடுவோம். பேட்டரியை பிடிக்கிட்டேன். இனிமே எப்படி வெடிக்கும்? கல்லா பேட்டரியை பிடிக்கிறா உடனே வெடிச்சிரும். அடுத்த பாப். அடுத்தா? இதுக்கே நான் எங்க அம்மாவுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிட்டேன். இந்த வாட்டி புது பிளான் போடணும். ரெட்டும் இல்ல, வேற எந்த ஒயரா இருக்கும்? பச்சை வேணாம். ப்ளூ அதுவும் வேணாம். ரெட்டு. டைம் வேற போதே. வேற வழியே இல்ல. இங்கி பிங்கி பாங்கி கழுத பேரு டாங்கி. கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒண்ணு வெட்ட வேண்டியதா? வெடிக்கல. அப்ப கரெக்டா? கரெக்டா கட் பண்ணிட்டோம். கடைசி பாப். இந்த வாட்டி கரெக்டா கட் பண்ணாதானே நம்மளுக்கு அந்த பூவு. போன பாம்பர் இந்த பாம்பை மஞ்சள் ஒயரை கட் பண்ணா வெடிக்காம இருக்க போது. முட்டா பைய.
இந்த வாட்டி மஞ்சள் இல்லையா? பெட் நீ ஜெயிச்சிட்ட. வெண்டனா யாரு கிட்ட? எப்படா கரெக்டான ஒயரை கட் பண்ண? நான் கட் பண்ணது ஒரிஜினல் பாம்பு இல்லடா, என்னோட போலி பாம்பு. வரட்டா?